எடுத்து வச்சுக்கோங்க. சித்தர்களுக்கு மரியாதை கூப்பிட்டோன்னா வந்து பேச தான் செய்வாங்க. ஆனால் தேவர்களை சித்தர்களை கூப்பிட்றதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அவங்கள வந்து நான் சொல்லையில் எல்லா கணங்களும் மகிழ்ச்சியாகி வரும். அகத்தியர்னா ஒரு ஆள் பேச மாட்டார், அத்தனை கணங்களும் அவருக்குள்ளே வந்து சரண்டர் ஆகி அகத்தியமாக பேசுவார். அவர் தான் இன்றைக்கி சபையை நடத்த போகிறது. அகத்திய மகரிஷி உயிரோடு வந்து உட்கார்ந்து மனித ரூபத்தில் நடத்தக்கூடிய அற்புதமான நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. இது எங்கேயும் பார்க்க முடியாது. நாங்கள் சென்னைக்கு போனேன், பம்பாய்க்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், சிங்கப்பூர், மலேசியா போனேன், அங்கே ஒரு சாமியார் இருந்தார், தலைகீழே தொங்குனாள். யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. தவம் வேணா இருக்க முடியும், சிவத்தை வேணா பார்க்க முடியுமே தவிர அழைச்சி பேசி இப்படி மேடை ஓட்டு கர்மா நிலைகளில் சூழ்ந்திருக்கிற நம்மளை இகலோக விஷயங்களெல்லாம் பற்றோடு இருக்கிறவங்க நம்மகிட்ட ஒரு பற்றற்ற நிலைகளில் உள்ள ஞானிகள் எனக்கு இணையாக துணைக்கு துணையாக வந்து கூட இருந்து சாப்பிட்டு நிகழ்த்தக்கூடிய நிகழ்வு எந்த எல்லையிலையும் இல்லை அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் சொல்லி அதை பார்க்கணுன்னா இங்கே சித்த சபைக்கு தான் வரணும். இல்லைன்னா சித்த சபையோட கிளைச்சபைகள் எங்கே இருந்தாலும் அங்கே அந்த நிகழ்வுகள் நடக்கும். இல்லைன்னா இப்படி இல் சபைகளில் மட்டும்தான் அந்த நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிறத சொல்லி அகத்திய பெருமான் அழைக்கும் அற்புதமான நிகழ்வு தரும். ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. கும்பமுனியே ஓட்டு, குருமுனியே ஓட்டு, சபை முனியே ஓட்டு, பிரபஞ்ச மாமுனியே ஓட்டு, பிரபஞ்சமாய் அமர்ந்தவனே ஓட்டு, பிரபஞ்சத்தை பெற்றுக் கொடுத்தவனே ஓட்டு, பிரபஞ்சத்தை ஆளை கொடுத்தவனே ஆள கொடுத்தவனே ஓட்டு, பிரபஞ்சத்தை ஆளுபவனே ஓட்டு, திருமுருகனை அமர வைத்தவனே ஓட்டு, எம்பெருமானை அமர வைத்தவனே ஓட்டு, முக்கத்து முக்கோடி தேவர்களை சூழ வைத்தவனே ஓட்டு. ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. 9 கோடி சித்தர்களின் தலைவனே ஓட்டு, 18 சித்தர்களின் தலைவனே ஓட்டு, ஞான பல்கலைக்கழகத்தின் தலைவனே போற்றி, ஞான போதினியே போற்றி, ஞான போதினியே போற்றி, யுக யுகமாக இருப்பவனே போற்றி, சதுர்யுகங்களில் வருபவனே போற்றி, தேவாதி தேவர்களுக்கும் அருள்பவனே போற்றி, தேவாதி தேவர்களுக்கும் அருள்பவனே போற்றி, இறை ரூபனே போற்றி, இறை பெருமகனே போற்றி, அகத்தியமே போற்றி போற்றி. ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. பிரபஞ்ச மாமுனியே போற்றி போற்றி, பெரும் கருணை வடிவமனே பேராசானே போற்றி, பெருஞ்சபை அமர்ந்தவனே போற்றி, பிரபஞ்ச மகா சபை அமர்ந்தவனே போற்றி, பிரபஞ்சத்தை ஆள்பவனே போற்றி போற்றி, அகத்தியமே போற்றி, ஜெகத்தியமே போற்றி போற்றி. ஆதி நிலை ஆழ்நிலை தவமதை பேர்விகம் காணா நிலைதனிலே 14 லோகங்கள் காணும் நிலை மட்டும் தன்னகம் கொண்டு ஆற்றிய ஆழ்நிலை தவம் கண்ட சிவமகா பெரும் நிலையே அகத்திய நிலை வந்தமர்ந்தோம் சித்தனே. ஓம் அகதீஷாய நமக. ஏற்புடைய நிலை பெற்ற தலமாய் விளங்கும் அருள் இறை நிறை மங்கள சபை தலமாக மிளிர்ந்து இப்பூவுலகை வழிநடத்தும் ஆற்றல் கொண்ட கலியுக தேவ சித்த சபை கண்டவனே சபை வழங்கியவன் வந்தமர்ந்தோம். அருள் மகா ஏற்றம் கொண்ட
இறை நிலைதனை தன்னகம் ஏற்று பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு இணை தொடர்பால் அகத்தியம் என்னும் பேர் இயக்கம்தனை தன் உயிரோட்ட இயக்கமாக இயங்குகின்ற நிலைக்குள் தன் அடிநிலை ஆழ்நிலை உயிரது அகத்திய உயிராக ஏற்று நின்ற சித்தனே ஆற்றல் வந்து அமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இறை நிலை ஆற்றல் எங்குள்ளது, எங்கிருந்து அது வளம் வருகின்றது என்கின்ற தத்துவ நிலைதனை உலகோர்க்கு பறைசாற்றும் ஏற்றமிகு பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்னும் சபைதனை தன்னகம் தாங்கி தன் அகத்திற்குள் அகத்தியனை தாங்குகின்ற நிலைதனில் சபை தாங்கியவனே சபைக்கு வழங்கிய ஆதிரை சூட்சம நூலுக்குள் அகத்தியன் வந்தமர்ந்தோ. ஓம் அகதீஷாய நமக. உன்னருள் நிலைதனை உலகோர் அறிய, உன் அருள் நிலைதனை உலகோர் அறிய அகத்தியனை உலகிற்கு அறிமுகம் செய்த சித்தனே ஜீவ ஏடுகளின் மூலமாக உன் நிலையிலிருந்து உன்னை நாடி வந்த சீடர்களின் நாடிகளுக்குள் நாடி செலுத்தி அகத்தியனை ஆற்றல் என்று அறிவித்து அவர்கள் மூலம் யுகமாற்ற நிகழ்வென்னும் அற்புத நிகழ்வினை அகத்தியன் மூலமாக நடத்தும் சபை ஆசானே ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. உன்னகம் எங்கிருக்கின்றது, உன் அகம் நீ உறைவிடம் கொண்ட அத்தகைய அகத்தலம் எங்கிருக்கின்றது என்று தேடி அலைந்த அகத்தியனை நீர் தேடி அலைய, அகத்தியம் உமை தேட நீர் அகத்தியத்தை தேட இருவரும் சந்தித்த தலம் வண்டல்வனம் மாநகர் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அந்நகர்தனில் வந்தமர் நிலை கொண்ட ஆற்றல் தனை யாம் தேடி அலைந்த வேலைதனில் எமை அடைந்த உம்மை அடைந்த அத்தலம் தென்பொதிகை தலம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. தலத்தினை நாடி வந்து நாடிகளுக்குள் இருக்கும் ஆதிரை சூட்சமத்தை உணர்ந்து ஜீவன் நாடியாய் வளம் வந்தவனே உன்னை வளம் வந்து அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஆதி பிரபஞ்ச சபை என்று உரைத்தான் சித்தன், கலியுக தேவசித்த சபை என்று கூறினான் சித்தன். இச்சபையெல்லாம் என் நிலைக்காக உருவாக்கப்பட்ட அத்தகைய நிலை என்பதை அகத்தியன் உரைக்க வந்த தலமாக இத்தலத்தினை அகத்தியன் உரைக்கின்றோம் சித்தனி. ஓம் அகதீஷாய நமக. உரைத்தான் சபை 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 என்று. ஏன் சபை அத்துணை லோகங்களிலும் தான் உள்ளது. அகத்தியனுக்கு அமர்வதற்கு சபை 14 லோகங்களில் ஆங்காங்கு எங்கெங்கும் உள்ளது. அங்கெல்லாம் அமர்ந்து உரையாடாத அகத்தியன் இங்கு வந்து ஏன் உரையாடுகின்றான்? ஏனெனில் அதெல்லாம் தேவலோக சபை. இதுதான் கலியுக சபை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. யுகமது மாற வேண்டும், எவ்வாறு மாற்றப்பட வேண்டும் என்று எழுந்த பரந்தாமனை தடுத்து நிறுத்திய கலியுக தேவசித்த சபையில்தான் அகத்தியன் வந்து உரையாடுவோம் என்று அமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாற்றலை எங்கிருந்து பெற்றான் சித்தன்? பரந்தாமனுக்கு கட்டளை இடுகின்ற ஆற்றலை சிவத்தின் மூலமாக எங்கிருந்து பெற்றான் சித்தன் என்னும் நிலைதனை அறிவிக்க வேண்டுமெனில் இன்னொரு சச்சங்க விழா இங்கு அதிகாலை முதல் அந்திமகா வேலை வரை நிகழ்த்தப்பட வேண்டும் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. சூட்சமத்தை உரைக்க வேண்டுமெனில் இயல்பில் அமர்ந்திருக்கின்ற வேலை அது கடந்து செல்லும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அத்தகைய பேராற்றல் கொண்ட அருள் சபை பொற்சபை பொன்னம்பல மகா வாசன் அமர்ந்து அரசாளுகின்ற சபையாக இச்சபையை யாம் வார்த்தெடுத்த காலங்களிலே கலியுக தேவசித்த சபை என்ற நாமத்தினை யாமே வழங்கினோம். சித்தன் வழங்கவில்லை, சீடர்கள் வழங்கவில்லை, நாமம் அதை யாமே அகத்தியனே வழங்கி அகத்தியனாய் சித்தனை வளம் வர வைத்த காலங்களிலே என் அடிநிலை பிறளாது, என் ஆழ்நிலை தவநிலையில் இருந்தும் மீளாது யாமிட்ட கட்டளைப்படி சென்று கொண்டிருந்த அகத்தியனாய் வளம் வந்த சித்தனை சிவமகா வாழை சித்தன் என்று அறிவித்தான் எம்பெருமான் அண்டபெருமாண்ட நாயகன் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அகத்தியனை அடிபணிந்தாள், அகத்தியன் தாழ்வணிந்தாள், அகத்தியனுக்கு தாழ்வணிந்தாள் எவனாற்றல் கிடைக்கும் அவனாற்றல் கிடைக்கும் என்னும் அற்புத தத்துவத்தினை உணர்ந்து கொண்ட சித்தனுக்கு பட்டம் கொடுத்தான் சிவபெருமான் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அது என்ன பட்டம்? சிவ மகா வாழை சித்தன் என்னும் யுகம் அறியாத நாமத்தினை வழங்கினான் சிவம். ஓம் அகதீஷாய நமக. எங்கிருந்து வழங்கப்பட்டது? உரைத்தானே
யுகம் யுகமாக தவம் கண்டார்கள். 14 லோகங்களில் இருக்கும் ஆற்றலெல்லாம் அறியாத தவத்தினை 11,000 யுகமாக கண்டான். எங்கு கண்டிருக்க முடியும் அத்தவ பேராற்றல் கொண்ட நிலைதனை எத்தலத்தில் இருந்து ஆற்றினான்? அகத்தியன் சரீரத்திற்குள் ஆற்றினான் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவன் அமர்ந்த தலம் அகத்தியனது சரீரமதில், அகத்தியனது நெஞ்சத்திலே, அகத்தியனது சிந்தையிலே, அகத்தியனுடைய அகத்திலே அமர்ந்து ஆற்றிய தவநிலை கண்டவனை அகத்தியன் மறைத்து காத்திருந்தோம். சிவம் அறியா நிலைதனில் மறைத்து காத்து வளர்த்து ஆற்றல் கொண்ட சபை கலியுகத்தில் வேண்டும். எப்பொழுது வேண்டும்? களி முற்றுகின்ற பொழுது வேண்டும் என்று யாம் துவங்கிய இயல்பில் கிட்டத்தட்ட ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு முன்பாக சித்தனை உருவாக்கி தாரை வார்த்தோம். கலியுகத்திற்கென்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. வாறு தாரை வார்த்த காலம் முதல் அவன் கண்ட தவ நிலையை கண்டு அகத்தியனுக்குள் தவம் இருக்கின்ற அத்தகைய பேராற்றலை கண்டுகொண்டான். சிவம் சிவம் அறியா நிலை உண்டோ பூவுலகில் 14 லோகமதில் என்று கூறுகின்றோம் அகத்தியன். அவன் கண்ட அந்நிலையில் அப்பேராற்றல் கொண்ட தவத்திற்கு அத்துணை அருட்காவல் கணங்கள் வேண்டும் என்று சிவகணங்களை எல்லாம் காவலுக்கு அமர்த்தினான். சிவம் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. காவல் நிலைதனை பெற்ற சித்தன் ஆற்றிய தவத்திற்குள் இருக்கின்ற அற்புதமான ஆற்றல்களை எல்லாம் எவனாவது ஒரு மானிடனுக்குள் தானே புகுத்தி கலியுகத்தை மாற்ற முடியும். ஏனெனில் தேவர்களும் சித்தர்களும் இதுபோன்று உடைகளை உடுத்திக்கொண்டு வந்து நடமாடினால் பித்தர்கள் பேயர்கள் என்று கல்லால் அடிக்கும் கலியுகம் அல்லவா இதுவென்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. கலியுகத்தை மாற்ற கலிநிலையில் உழன்று வருகின்ற ஒரு மானிடனை மகோன்னத மனித நிலைகளை அறிந்த உயர்நிலை கொண்ட உத்தமன் மூலமாகவே இக்கலியுகத்தை மாற்ற முடியும் என்ற அற்புதமான நிலைதனை ஏற்று நின்ற அகத்தியன் இட்ட கட்டளையை, அகத்தியன் இட்ட வேண்டுகோளை ஏற்று சிவம் வழங்கிய பட்டம் சிவமகா வாழை சித்தன் என்று வழங்கினான். சிவம் என்று கூறுகின்றோம் அகத்தியன். அற்புத நிலை கொண்ட சித்தனை ஏற்ற இறக்க நிகழ்வுகளை எல்லாம் ஒரு தன்மையாக பெற்றுக்கொண்டு வளம் வந்த சித்தனை தன் வாழ்வில் இகலோக வாழ்வில் கண்ட சுக துக்கங்கள் யாவையும் ஒன்றாக பாவித்த அற்புதமான ஞான நிலையோடு வளம் வந்த ஒரு பித்தனை தேடி வந்த அகத்தியன் அவ்வாற்றல் தவம் இருந்ததே சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றல். அவ்வாற்றலை கொண்டு செலுத்திய அற்புதமான சரீரம் சித்தனது சரீரம் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அகத்தியனை அனைவரும் பின்தொடர்ந்தார்கள். கலியுகத்தில் நிறைய அகத்தியனை பின்தொடர்ந்தார்கள். அகத்தியனாய் பின்தொடர்ந்தார்களா என்று ஆராய்தல் நிலையில் அகத்தியன் உற்று நோக்கிய பொழுது எம் ஆற்றலை எல்லாம் முழுவதுமாக பெற்ற அகத்தியனை கண்டோம். இவ் அகத்தியன் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலைக்குத்தான் கலியுகத்தில் வந்தமர்ந்த தலமதில் கண்ட அகத்தியனோடு அகத்தியன் வழங்கிய பட்டம் சிவம் வழங்கிய பட்டம் பெற்ற சிவமகா வாழை சித்தனே உமக்கு நல்ல ஆசிகள் இச்சச்சங்க விழா ஆசிகளாக வழங்கி. ஓம் அகதீசாய நமக. ஆழ்நிலை தவம் கொண்ட சித்தனது இகலோக வாழ்வொன்று உள்ளதல்லவா? இகலோக வாழ்விலே அவன் கரம் பிடித்தவள் எவள்? அவள் கரம் பிடித்தவள் அவன் கரம் பிடித்தவள் எவள்? லோமமுத்திர தேவியாக எம்மோடு வளம் வந்த அற்புதமான தேவியினுடைய வடிவமாக சிவதேவி பார்வதியாக வளம் வந்த அக்குணவதியை ஒன்றாக இணைத்து வைத்தவன் அகத்தியன் என்று கூறுகின்றோம் யாம். ஓம் அகதீசாய நமக. அப்புண்ணிய நிலைகளோடு அவள் ஒருபுறம் தேடி அலைய இவன் ஒருபுறம் தேடி அலைய இருவரும் தேடி அலைந்த இருவரையும் தேடி அலைந்த அகத்தியன் இருவரையும் ஒன்றாக்கினோம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அந்நிலையில் இணைந்த இருவரும் பேராற்றல்கள் ஓர் ஆற்றலாய் சிவமகா வாழை சித்த நிலை கொண்ட சித்த புத்திரியாக வலம் வருகின்ற அவர்களுடைய மழலையர்களை அகத்தியன் யாம் கருவாக்கி அற்புதமாக உருவெடுத்து அவர்களுக்கு சேவை செய்கின்ற ஆற்றல் பெற்ற பாலதிரிபுர சுந்தரியாக ஏற்றம் பெற்ற திருமுருகன் வடிவம் கொண்ட செல்வனாக வளம் வர வைத்த அந்நிலைக்குள்ளிருந்து யாவருக்கும் இல்ல நிலை கொண்டோருக்கு யாம் அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கிறோம். ஓம் அகதீசாய நமக. இவ்வாசிதனை இவர்களுக்கு அகத்தியன் வழங்கியாகிவிட்டது. சபை உருவாகிவிட்டது. சபை செழித்தோங்கி வளர்ந்து கொண்டிருக்கின்றது. சபையில் யார் இருக்கின்றால்? சித்தன் மட்டும் இருக்கின்றான். தேவி மட்டும் இருக்கின்றார். மழலையர்கள் சிறு மழலை குழந்தைகளாக இருக்கின்றார்கள். அவர்களோடு யார் இருந்தார்கள்?
இகலோக மதிலே அவனை சுற்றி பல்வேறு மாந்தர்கள் இருந்தார்கள். இகலோக பழக்க வழக்க நிலைகளுக்குள்ளெல்லாம் அவன் உழன்று கொண்டிருந்த பொழுது பழக்க வழக்க நிலைகளை கடைபிடித்து அவனோடு இருந்தார்கள். அவனுக்குள் இருக்கும் சித்த சிவ ஞான பேராற்றலை உணராதவர்கள் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. உணர்ந்தவன் ஒருவன் இருந்தான், அம்மாந்தர்களிடையே உணர்ந்தவன் ஒருவன் இருந்தான், அவன்தான் அகத்தியனாய் உங்களிடம் உரையாற்றி கொண்டிருக்கின்றான் என்று கூறி மகிழ்கின்றான். ஓம் அகதீசாய நமக. அற்புத நிலை கொண்ட சித்தனது தாழ்பிடித்து சித்தனை வணங்கி வாழ்த்துகின்ற அற்புத சீடர்களது சரீரமதிலே இவன் உள் நுழைகின்றான், அகத்தியனாக உள் நுழைகின்றான். 14 லோகங்களின் ஆற்றலாக உள் நுழைகின்றான். எவ்வாறு? கலியுகத்தை மாற்ற வேண்டும் என்றால் ஒரு மானிடனை உருவாக்க வேண்டும் என்று வந்து அமர்ந்தோமே, அவனுக்கு சபை வழங்கினோமே, சபைக்கு ஒரு ஆயுதம் வேண்டும் அல்லவா? பரந்தாமன் கையில் 10 அவதார ஆயுதங்கள் உள்ளது, சித்தன் கையில் என்ன உள்ளது? சித்தன் கையில் என்ன உள்ளது என்கின்ற வினாவிற்கு விடையாய் அமர்ந்து உரையாடுகின்ற இத்தகைய ஆதி கைலாய இறை சூட்சம நூலை வழங்கினோம் அகத்தியன் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஆதி இறை கைலாய சூட்சம நூல். இந்நூல் எது என்று சித்தன் மேம்போக்காக உரைத்தான், அகத்தியன் உரைக்கின்றோம். சிவபெருமான் தானடா ஆதி இறை சூட்சம நூல் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சிவத்தின் எலும்பு மஜ்ஜை நாடி நரம்புகளை எல்லாம் அவன் உதிரத்தை எல்லாம் உருக்கி அதன் மூலமாக நெற்றிக்கண் ஜுவாலையின் மூலமாக வழங்கப்பட்ட அற்புதமான ஆற்றலை திருமுருக பெருமான் கரம் தொடுத்து அவன் கரத்திலிருந்து அகத்தியன் கரம் மாற்றி சித்தனது சரீரத்திற்குள் புகுத்தி சிவமகா வாழை சித்தனாக உருவெடுத்து வலம் வர வைத்திருக்கின்ற அற்புத ஆற்றல் தான் அவன்தான் சபை, அவன்தான் சித்தன், அவன்தான் ஆதிகிரை சூட்சம நூல், அவன்தான் அண்டம், அவன்தான் பிண்டம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஒரு வாழும் குரு என்கின்ற நிலை இருக்கின்றதே, அத்தகைய வாழும் குருவினுடைய அற்புதமான அத்துணை தகுதிகளையும் பெற்றவனை தேடி அலைந்தோம். யாம் தேடி அலைந்தோமே, எவனை தேடி அலைந்தோம்? என்னில் தன்னை கண்டவன், எனக்குள் தன்னை நுழைத்தவன், எனக்குள் தன்னை உள்நுழைத்து யாமாய் வலம் வந்தவன் என்று கூறினோமே. இவன் உரைத்தானே, சிவபார்வதியின் திருமண கோலம் காண அத்துணை புண்ணியங்களும் வடதிசை நோக்கி செல்ல தென் திசை உயர்ந்து நின்றது, தாழ்நிலைக்கு கொண்டு செல்ல எம்மை அனுப்பினான் சிவம் என்று உரைத்தானே. அவ்வரலாற்றின் நிலையிலிருந்து யாமும் உரைக்கின்றோம். ஏற்றம் பெற தென்பொதிகை தலம் நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது யாம் வந்த தலங்களில் எல்லாம் ஞானத்தை பரப்பி அதற்கு ஒரு பீடம் அமைப்பு தவம் இருந்து அத்துணை மாந்தர்களையும் நல்வழிக்கு செல்லுங்கள் என்று உரைத்து சென்றோம். தடம் தலங்கள் மட்டும் இருந்தது, மாந்தர்கள் இல்லை, வெறும் மாந்தர்கள் இருந்தார்கள், அகத்தியனை சுமந்தவர்கள் இல்லை என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. வாறு திரும்பி பார்க்கின்ற பொழுது ஒன்றும் இல்லை. எம் பணி முடிவடைந்தது என்று தென் திசை வந்தோமே, பணி முடிவடையவில்லையே. வந்த தலங்கள் எல்லாம் மாற்று தலங்களாக இருக்கின்றதே. திரும்பி சென்றால் சிவபெருமான் நெற்றிக்கண் ஜுவாலை வைத்து எரித்து விடுவாரோ என்னவோ என்று யாம் தேடி அலைந்தோமே ஒரு மானிடனை. அம்மானிடனுக்குள் அகத்தியனை கண்டு அவன் கரம் கொடுத்த ஆதி இறை சூட்சம நூலின் மூலமாகவே தர்ம யுகமாக மாற்ற வேண்டும், மாற்றாது அகத்தியன் திருக்கைலாயம் செல்லக்கூடாது என்று யாம் இங்கு அமர்ந்து விட்டோம் அல்லவா என்று உரைத்தோமே. அவ்வாறு அமர்ந்த தலமதிலே அகத்தியனை காணவில்லை என்று எம் ஐயன் தேடி வந்து கொண்டிருந்தான் எம்மை என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அனுப்பி வைத்த அகத்தியத்தை எங்கடா காணவில்லை? கலியுகத்திற்கு சென்று விட்டானோ, சாக்கடையில் மூழ்கடித்து விட்டார்களோ மானிடர்கள் என்று சிவம் தேடி அலைந்த பொழுது அவன் கலியுகத்தில் தான் இருக்கின்றான். ஆனால் சாக்கடைக்குள் இல்லை, சந்தன பேலையில் அவனை அமர வைத்திருக்கின்றான். ஒரு சித்தன், ஒரு ஞானி, ஒரு யோகி, ஒரு இல்லத்தை நல்லறமாக ஏற்று நிகழ்த்தி திரு கைலாயமாக மாற்றி அமைத்திருக்கின்றானடா ஒரு சித்தன் என்று எவள் கூறினாள்? சக்தி தேவி கூறி சிவத்தை அழைத்து வந்து அமர வைத்தாள் சிவத்தை. சிவம் கூறினான், எம் கைலாயம் அங்கில்லையடா, மாற்றுங்களடா அத்துணை பரிவாரங்களையும் என்று கணங்களோடு சிவபெருமான் திருக்கைலாய தலத்தை இடமாற்றி அமைந்த தலம்தான் வண்டல்வனம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அகத்தியன் வந்து அமர்ந்து விட்டால் அண்டம் அமர்ந்து விடும் என்று உரைத்தானே. அகத்தியனை பின்தொடர்ந்த சித்தம் சிவம் அண்டம் அனைத்தையும் அழைத்து வந்து இங்கு அமர்ந்து விட்டது. பின் அங்கு என்ன பணி? இங்குதான் பணி நடக்க வேண்டும். என்ன பணி நடக்க வேண்டும்? சிவம் என்ன பணி ஆற்றுகின்றார்?
ஆக்குகின்றார், அளிக்கின்றார், அருளுகின்றார், வழங்குகின்றார். அத்துணை நாடகங்களும் திருவிளையாடல்களை எல்லாம் நடத்துகின்றார். அத்துணை ஆடல்களையும் ஆடல் அரசனாக நடராஜனாக அவன் அமர்ந்து பணிபுரிகின்ற அற்புத தலம்தான் கலியுகத்தில் எம் சபை என்று உரைத்து மகிழ்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. நற்கதி மோட்சகதி ஆன்மகதி வழங்குகின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற பணிதனை சிவபெருமான் இதுகாரும் மாற்றிக்கொண்டு இருந்தால் ஓய்வு வேண்டும் அல்லவா சிவபெருமானுக்கு? எத்துணை நாள் தான் பணியாற்றுவார்? எம் பணியை எவனாவது பாருங்கள், யாம் சற்று ஓய்வெடுக்கின்றோம் என்று எவனிடம் கொடுக்க முடியும்? கொடுத்தால் பதவி என்ன கதியாகும் என்பதை கலியுகம் அறிந்து கொண்டு இருக்கின்றது என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு தன் பணிதனை ஒருவனிடம் கொடுப்பதற்காக தேடி அலைந்தான் அல்லவா? கைலாயத்தையே அமர வைத்திருக்கின்றானடா, அவன் கரத்தில் கொடுத்து அமைதியாய் தவத்தில் அமர்வோம் என்று கொடுத்தால் சிவத்தை காட்டிலும் சிவனை காட்டிலும் பல்வேறு சிவாற்றலை காட்டிலும் பேராற்றல் கொண்ட தவநிலையை அடைந்தான் அகத்தியன் சரீரத்திற்குள் என்று உரைத்தோமே. அகத்தியன் சிவமே கண்டு வியக்கின்ற, சிவமே கண்டு மலைக்கின்ற ஆற்றல் பெற்ற சிவமகா வாழைச்சுத்தன் என்னும் பேராற்றலாய் வளம் வருகின்றவன் உள்ளுக்குள் இருந்துதான் நற்கதி மோட்சகதி வழங்குகின்ற ஆற்றலை வழங்கிவிட்டு சிவம் அமைதியாக அமர்ந்து ஓய்வெடுத்து தவம் இருக்கும் சபைதான் அச்சபை என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இதற்கு மேல் சபையை கூறுவதற்கு ஆற்றல் இல்லை, வார்த்தை இல்லை என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. எங்கு தேடி அலைகின்றார்கள், எங்கு ஓடுகின்றார்கள் மானிடர்கள் கலியுகத்தில்? காலையில் எழுந்து நீராடி பல்வேறு வண்ண திருநீர்களை பூசிக்கொண்டு ஆங்காங்கு இருக்கக்கூடிய மலர்களையெல்லாம் கையில் பறித்து கொண்டு எங்கு செல்கின்றார்கள்? எதற்காக போகின்றார்கள்? யாரை வணங்க? சிவத்தை வணங்க. சிவம் எங்கு இருக்கின்றார்? எங்கு இருக்கின்றார்? உனக்குள் இருக்கின்றார். உனக்குள் இருக்கும் சிவத்தை வணங்க எதற்கு காடுமலையெல்லாம் கடந்து செல்ல வேண்டும்? வனாந்தரங்களில் சென்று தவம் இருக்க வேண்டும், மலை உச்சிகளில் சென்று தலைகீழாக தொங்க வேண்டும். உனக்குள் தானடா இருக்கின்றார். அமர்ந்த தலத்தில் அழைத்தால் இவன் அழைத்தது போல் சிவம் வரப்போகின்றார் என்று கூறுகின்றோம் அகத்தியன். அழைப்பதற்கு ஒரு தகுதி வேண்டும் அல்லவா? அத்தகுதியைத்தான் வளர்த்துக்கொள் என்று உரைக்க வந்தோம் அகத்தியன் என்று கூறி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகுதிதனை வளர்த்து கொண்டவனுக்குள் தரமாக உயர் நிலையாக வந்து அமர்ந்த சிவத்தை ஒன்றாக அழைத்து அகத்தியனோடு சிவமகா வாழைச்சித்தன் பயணிக்க துவங்கிவிட்டான். எப்பொழுது? கடந்த 2 ஆண்டு காலமாக பயணிக்க துவங்கி இருக்கின்றான். ஏனடா 30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அகத்தியனும் சிவபெருமான அமர்ந்து விட்டார்கள் என்கின்றீர்கள். இதுகாரும் எங்கடா சென்றீர்கள்? எங்கிருந்து முளைத்தீர்கள் இருவரும் என்று வினவுவது அகத்தியனுக்குள் செவிகளுக்குள் வந்து விழுகின்றது கலியுகமே என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய. இவனை சித்தனை 33 ஆண்டுகளாக அடைத்து அடைகாத்து காத்திருந்தவன் அகத்தியன் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. எங்கும் செல்ல விடாது, எவரையும் காண விடாது, சொந்தம் உறவு நண்பர்கள் எவரிடமும் ஒன்றாக பழக விடாது, ஆற்றல் கொண்டு ஜீவ ஏடுகளில் யாம் இட்ட கட்டளையின் பால் யாம் தவம் செய்ய இவனுக்கு கட்டளையிட்ட தலங்களில் சென்று தவம் இருக்க, பின் மறுபடி அவன் அகத்தில் வந்து அமர்ந்திருக்க, எங்கு? சபையில் அமர்ந்து தவம் இருக்க, பூஜை முறைகளிலே கலந்திருக்க, ஒன்றாக இவனுடைய உறவு நிலை கொண்ட இல்லங்களுக்கு கூட செல்லக்கூடாது என்று அகத்தியன் இட்ட கட்டளையை எவன் கேட்பானடா கலியுகத்தில் யாம் கூறுகின்றோம். உன் உறவுக்காரனோடு செல்லக்கூடாது, உன் உறவுக்காரனுடைய விசேஷ நிலைகளுக்கு செல்லக்கூடாது, உன் உடன் பிறந்த சகோதர சகோதரியினுடைய அவர்களுடைய மகனுடைய விழாக்களுக்கு கூட என் அனுமதி இல்லாமல் செல்லக்கூடாது என்று அகத்தியன் கூறினால் இவனுக்கு வேறு வேலை இல்லை என்று கலியுகம் காரி உமிழ்ந்து விட்டு சென்று விடும் அல்லவா கலியுக மாந்தர்கள். அந்நிலையிலெல்லாம் அகத்தியன் காட்டிய வழியில் அடிபிரளாது அவன் இட்ட கட்டளையை எதை இழந்தாலும் அகத்தியத்தை மட்டும் யாம் இழக்கப் போவதில்லை என்று சூளுரைத்து என் பின்னால் நடை போட்ட அற்புத அடி அகத்திய
அகத்தியன் அடியும் அவன் அடியும் ஒரு நிழல் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இவனுக்கு ஒரு நிழல், அகத்தியனுக்கு ஒரு நிழல் என்ற தனி நிழல் இல்லை. எம் நிழல் தான் இவன், எம் நிஜம்தான் இவன் என்று கூறி மகிழ்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு சென்ற தலங்கள் தடங்களில் எல்லாம் இட்ட கட்டளையை ஏற்று அகத்தியனுடைய அத்தகைய கட்டளையை செவிகளிலே ஏற்றிக்கொண்டு சிந்தைக்குள் சிரசில் ஏற்றி வளம் வந்த ஒருவனை இத்துணை ஆண்டுகளாக பாதுகாத்து வைத்திருந்த அவனை வெளி உலகிற்கு கொண்டு வருவதற்கு அவனுக்குள் ஒரு ஆற்றல் வேண்டுமல்லவா? கர்ம வினை கலந்து மிளிர்ந்து வருகின்ற கலியுகமதிலே சித்தனை கொண்டு நிறுத்தினால் சித்தனுக்குள் இருந்து எழுகின்ற அத்தகைய பேராற்றலை கண்டு அவர்களெல்லாம் வியந்து அவன் மேல் வியப்பு கொள்கின்ற பொழுது கர்ம வினைகள் தாக்கும் என்கின்ற காரணத்திற்காக அற்புதமாக ஆதி இறை கைலாய சூட்சம நூல் என்னும் அற்புத நூலினை சிவபெருமான் மூலமாக அகத்தியன் பெற்றுக் கொடுத்த நிலைதனிலே அவனை எவ்வினையும் அண்டாத காலமதிலே அகத்தியன் செல்கின்ற தலங்களுக்கு மட்டும்தான் அழைத்து சென்று வந்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இவ்வாறு அற்புதமாக ஒய்யார மேடைதனிலே அமர்ந்திருக்கின்ற அவன் மேடையை விரும்பவில்லை, பதவியை விரும்பவில்லை, ஆசான் என்ற நிலையை கூட விரும்பவில்லை. அகத்தியன் அவனை வாழ்த்தினால் அவன் அகத்தியனை வாழ்த்துகின்றான். மாறி மாறி வாழ்த்துக்களை வழங்கி வந்து சரணாகதி என்னும் தத்துவத்தினை அடிப்படை தத்துவமாக கொண்ட சபையின் ஆசானைத்தான் நீங்கள் சிவமாக கண்டுகொண்டிருக்கின்றீர்கள் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அத்துணை ஆற்றல் பெற்ற ஒருவன்தான் வாழும் குருவாக வாழ்வதற்கு, வளம் வருவதற்கு, ஆசி வழங்குவதற்கு, இவ்வாறு அமர்ந்து உரையாடுவதற்கு தகுதியானவன் என்று கூறி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. குரு என்ற வார்த்தை வெற்று தமிழ் வார்த்தை அல்ல. அக்குரு என்கின்ற வார்த்தைக்குள் அண்டமும் அடங்கியுள்ளது. அண்டம் என்றால் சிவ பேராற்றல் அடங்கி இருக்க வேண்டும் என்று கூறுகின்றோம் அகத்தியன். கற்றதை வைத்து உரையாடி, கற்றதை வைத்து விளையாடி, தான் கற்றதை வைத்து மட்டும் உழவி வருகின்ற நிலை அல்ல குரு என்னும் நிலை என்று கூறுகின்றோம் அகத்தியன். இறையை பெற்றிருக்க வேண்டும், இறையாய் வளம் வர வேண்டும், இறையை உள்ளுக்குள் அமர்த்தி வைத்திருக்க வேண்டும். எவ்வாறு? இவன் இட்ட சூட்சமம், இவனுக்குள் இருக்கின்ற அற்புதமான சித்து நிலைதான் இச்சிறுவனை, இவ்பாலகனை இவ்யோகியாக அமர வைத்து சூட்சம நூலை உள்ளுக்குள் செலுத்தி அகத்தியனாக உரையாட வைக்கின்ற நிலை என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இவன் மட்டும் உரையாடவில்லை. ஆதியிறை சூட்சம நூல் சுமந்து பல்லவ தேயத்திலே ஒருவன் கர்ஜித்துக் கொண்டிருக்கின்றான். அற்புதமாக விஸ்வாமித்திரனையும் பாம்பாட்டியையும் தாங்கி அண்டத்தையும் தாங்கி நின்று அற்புதமாக காந்திமதி நெல்லையப்பன் அமர்ந்து அருள்பாலிக்கின்ற அற்புத அத்தகைய நெல்லை தலமதிலே அகத்தியர் என் நாமம் கொண்டு அகத்தியர் பட்டு என்னும் அத்தகைய தலமதிலே அமர்ந்து உரையாடுகின்ற அற்புதமாக வளர் நூலாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற நூலை சுமந்து ஒருவன் வளம் வந்து கொண்டிருக்கின்றான். ஏன்? என் முன்னால் அமர்ந்திருக்கின்றார்களே சீடர்கள், அற்புதமான கலியுக தேவசித்த சபையினுடைய பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய ஆசானாம் அண்ட பிரம்மாண்ட நாயகனாய் சிவமகா வாழை சித்தனாய் வளம் வருகின்ற ஜெயக்குமார் என்னும் சீனிவாசக பெருமாள் என்னும் நாமத்தினை பின்னுக்கு தள்ளி அகத்தியனை முன்னுக்கு வைத்த அற்புதமான அந்நிலையால் சிவமகா வாழை சித்தன் என்ற நாமம் தாங்கிய ஆசானின் சீடர்களாக வளம் வருகின்ற ஒவ்வொருவனுக்குள்ளும் நூல் புகுந்து கொண்டிருக்கின்றது என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அவரவர்கள் சயன காலங்களில் கண்மூடா காலங்களிலும் ஏன் அகத்தியன் உரையாடுகின்ற பொழுது, சித்தன் உரையாடுகின்ற பொழுது இம்மேடையில் யார் அமர்ந்திருக்கின்றார்கள், எத்தகைய கணங்கள் எல்லாம் வளம் வருகின்றன என்று உற்று நோக்கி அதனையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அற்புதமான நூல் சுமக்கின்ற சீடர்கள் தான் எம் குழந்தைகள், செல்வங்கள் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. பிரபஞ்சம் முழுவதும் என் குழந்தைகள் தான், என் செல்வங்கள் தான். அண்ட பிரம்மாண்ட நிலை கொண்ட அத்துணை லோகங்களிலும் அகத்தியன் குழந்தைகளாகத்தான் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எனில் அவர்களை அகம் மறைத்து இருக்கின்றது என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அகம்பாவம் அவனை விட்டு வெளிச்செல்கின்ற பொழுது இவன் உரைத்தவாறு தன்னை இழக்க வேண்டும். ஒருவன் இழப்பதெனில் நான் என்ற அத்தகைய நிலையை ஒருவன் இழக்கின்ற பொழுது உள்ளுக்குள் இறை பிரவேசிப்பதை உள்ளுக்குள் இருந்து உணர தூண்டப்படுவான் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு தன்னை சரண் நிலை கொண்ட அற்புதமான நிலையை நோக்கி ஒருவன் செல்கின்ற பொழுது அவன் அறியாமல் அவனுக்குள் இறை சூட்சமன் நூல் உள் புகுந்து அற்புதமான ஆற்றல் கொண்ட திரு அருள் வார்த்தைகளாக வெளிவரும் என்று கூறி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. எதனை வைத்து உரையாடுகின்றான்? என் நிலை பெற்று உரையாடுகின்றான்.
எதனை அருகில் வைத்து உரையாடி கொண்டிருக்கின்றான்? எவனடா இவனுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள்? எங்காவது எதையாவது வைத்திருக்கின்றானா என்று தேடாதீர்கள். வைத்திருப்பது ஒன்றுதான். வாழும் குருவை நெஞ்சத்தில் வைத்திருக்கின்ற சீடனை அகத்தியன் உள்ளுக்குள் வைத்திருக்கின்றோம் என்று கூறி மகிழ்கிறோம். ஓம் அகதீசாய நமக. இதுதான் இறை சூட்சமம். இறைவன் எங்கெல்லாம் இல்லாது இச்சபையில் மட்டும் அமர்ந்து விட்டான். இத்துணைய படாடோப ஆடம்பர நிலை கொண்ட ஆலயங்கள் எல்லாம் பல்வேறு விதமான புரோகித நிலைகள், அத்தகைய ஆச்சார நிலைகள் எல்லாம் இல்லாத அவ்விடத்திலா வந்து அமர்ந்து விட்டான். இவ்விடத்தில் அகத்தியன் என்று வினவுகின்றோரே, சிவம் எங்கு இருக்கின்றார் என்று ஒருவர் கூறுங்கள். இறைவன் எங்கு இருக்கின்றான் என்று ஒருவர் கூறுங்கள். இறைவன் எங்கு இருக்கின்றான்? எங்கும் இருக்கின்றான். எங்கும் இருக்கின்ற இறைவன் இங்கு இருந்தால் என்ன கவலை என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. எங்கும் இருக்கின்ற இறைவன் தான். தூணிலும் துரும்பிலும் கண்ட இடங்களில் எல்லாம் இருக்கக்கூடிய இறைவன் ஒரு புனிதமான தலத்தில் ஒரு புனிதமான மானிட சரீரத்திற்குள் இருப்பதற்கு என்ன சந்தேகம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அமர வைக்கப்பட்ட தலத்தில் அமரர்கள் புடைசூழ அமர்ந்திருக்கின்ற அகத்தியனை புடைசூழ அமர்ந்திருக்கின்ற அற்புதமான திருமுருக பெருமானுடைய கணங்கள், பரந்தாமனுடைய அவதார கணங்கள் எல்லாம் படையெடுத்து வந்து அமர்ந்து ஒவ்வொன்றாக முண்டியெடுத்து ஆதியிரை சூட்சம நூலுக்குள் இருந்து ஆசிகளை உரைப்பதற்கு வரிசை கோர்த்து நிற்கின்றன. காட்சிகளை காண்பார்கள் எம் சீடர்கள். எவரெவரெல்லாம் அகத்தியனை சுற்றி, சிவமகா வாழை சித்தனை சுற்றி, தேவி பார்வதியை சுற்றி சிம்ம நிலை கொண்ட வாகினிகள் எல்லாம் அமர்ந்திருப்பார்கள் என்பதை சீடர்கள் கண்கூடாக கண்டு மகிழ்வார்கள் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. துணை ஆற்றல் பெற்ற தலம்தான் எம் கொற்றலம், எம் பொற்தலம், எம் பொன்னம்பல மகா சபை தலம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. தலத்தை நோக்கி எத்தகைய ஆற்றல் எல்லாம் வந்திருக்கின்றன. சிவம் அமர்ந்தால் ஆற்றல்கள் வந்து அமர்வதற்கு தயக்கமா? திருமுருகப் பெருமான் அறுபடை என்று உரைக்கின்றீர்களே, அறுபடையையும் ஒன்றாக்கி மருதமலையை இணைத்து எழுபடையையும் ஒருபடையாக்கி தவம் இருக்கின்றான் திருமுருகப் பெருமான் சிவகூரை தலமதில் தென்பகுதியை நோக்கி என்று கூறுகின்றோம். 10 அவதார நிலைகளை எல்லாம் சிவசூட்சம நூலுக்கு காவலாக தாரை வார்த்து பரந்தாமன் கல்கி அவதாரத்தை சித்தன் கரங்களில் கொடுத்து அமைதியாக அமர்ந்திருக்கின்றான் மகாவிஷ்ணு எம் சபையில் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஆற்றல் கொண்டு எழுதுகின்றானே ஒருவன், உங்கள் சிரசில் எழுதுகின்றான் என்று கூறுகின்றீர்களே பிரம்மன், அவன் எழுத்தாணியை இவனிடம் கொடுத்து ஓய்வெடுக்கும் தலம் எம் சபைத்தலம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. எழுத்து மாற்றப்பட வேண்டுமா? அவன் எழுதிய எழுத்து மாற்றப்பட வேண்டுமா? அவனை நாடி செல்ல வேண்டாம், இவனை நாடி வாருங்கள், எழுத்தை யாம் மாற்றி காட்டுகின்றோம் என்று அகத்தியன் சூளுரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. எவ்வாறு முடியும்? முடிந்திருக்கின்றது என்பதற்கு எம் சீடர்கள் சான்றுகள் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. எங்கெல்லாம் இச்சபைக்கு சீடர்கள் இருக்கின்றார்கள் தெரியுமோ? 14 லோகங்களிலும் சுற்றம சீடர்களும் இயல்பான இப்பூவுலகமதிலே ஆளி நாடு நகரங்கள் தாண்டி அமர்ந்து இச்சித்தனை கண்ணார கூட கண்டதில்லை, அகத்தியனை நேராக கண்டதில்லை, தேவி பார்வதியை நேராக கண்டு வந்து காட்சி பெறவில்லை, சபைக்கு வரவில்லை, சபை தளத்தில் அவர்கள் காலடி கூட படவில்லை. எனினும் இவனை சரீரத்தில் தாங்கி தவம் இருக்கின்றார்கள் வெளிநாடுகளில் என்று கூறுகின்றோம். இவனை உணர்கின்றார்கள், இவன் சப்தத்தை கேட்கின்றார்கள், இவன் அவர்களோடு தவம் இருப்பதை காண்கின்றார்கள், அகத்தியனை காண்கின்றார்கள், சபையை காண்கின்றார்கள். இவன் உரைத்தானே 14 லோகங்களிலும் இருக்கின்ற 27,000 கோடி திருமுருகப் பெருமான் தலங்களுக்கு வேல் இங்கிருந்துதான் பகிரப்படுகின்றது. ஏன் திருமுருகன் கையில் வேல் இல்லையோ? அவள் அம்மை கொடுக்கவில்லையோ? அவ்வேளை என்னை தொலைத்து விட்டானா திருமுருகன்? அதுதானடா சூட்சமம். திருமுருகப் பெருமான் கரத்தில் இருக்கும் கை வேல் வருடம் ஒரு முறை சூரசம்காரம் செய்கின்றது என்று கூறுகின்றார்களே, வருடா வருடமா அசுரன் எழுந்து கொண்டிருக்கின்றான், ஆண்டாண்டா அசுரன் முளைத்து கொண்டிருக்கின்றான், வருடா வருடமா இவனும் சம்ஹாரம் செய்து கொண்டிருக்கின்றான். அல்ல, அசுரனை ஒழித்தது ஒரு முறை. அவன் அசுர நிலைகளுக்குள் இருந்து ஆங்காங்கு சிவம் உருவாகின்ற பொழுது சிவம் உருவாக்கிய மாநிலங்களுக்குள் இருந்து எழுந்த அசுர நிலைகளை வேறறுக்கத்தான் வருடா வருடம் சமூகாரம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. மாநிலர்களுக்குள் இருக்கக்கூடிய காம குரோத லோப மதமாச்சரியம் என்கின்ற அசுரன் தலைவிரித்து கலியுகத்தில் ஆடுகின்ற பொழுது அவ அசுர நிலைகளை வேறறுப்பதற்காக உங்களுக்கு விளக்கப்படுகின்ற விழாதான் சூர சம்காரம் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. அவரவர் சரீரத்திற்கு வேல் புகுத்தப்படுகின்றது.
அங்கு நடைபெறுகின்ற வேல் பகிர்வு விழாதனிலே இயல்பு கொடிமரத்தின் மூலமாக சிவமகா வாழைச்சித்தன் கரத்திற்கு தேவியினுடைய கரம் மாற்றப்பட்டு அற்புதமாக திருமுருகப் பெருமான் கரம் தொடுகின்ற வேல் பிரபஞ்ச இயல்பு சபை கொடிமரத்தின் மூலமாக செல்கின்றதே. அவ்வேலெல்லாம் எங்கு செல்கின்றன? 27,000 கோடி தலங்கள் என்று செல்கின்றானே, எங்கிருக்கின்ற தலங்கள் எல்லாம் மானிட அணு மூல கூறுகளுக்குள் செல்கின்றன. அத்துணை வேல்களும் என்று கூறுகின்றோம் அகத்தியர். ஓம் அகதீசாய நமக. வாறு மானிட அணு மூல கூறுகளுக்குள் சென்று அவரவர்களுக்குள் இருக்கக்கூடிய கேடுகட்ட சிந்தைதனை களி சிந்தைதனை மாற்றி தர்ம சிந்தனையை உருவாக்குவதற்கு உள்ளுக்குள் செலுத்தப்பட்டாகிவிட்டது என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. வாறு செலுத்தப்பட்ட வேல் அதன் பணியை ஆற்றுகின்றது. அதன் பணியை அது ஆற்றுவதை அவன் உணர்ந்து வளம் வருகையிலே இவன் அதனோடு சேர்ந்து பணியாற்றுகையில் அவன் சரீரம் தர்ம யுகமாக மாற்றப்பட்டு அவன் வளம் வருவது தர்மயுகத்திற்குள் தான் என்று கூறி மகிழ்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இப்படித்தான் கலியுகத்தை தர்மயுகமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றான் சித்தன் சிவ சபையில் தனியொருவனாக அமர்ந்து என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அவன் கல்கி அவதாரத்தை தடுத்து நிறுத்தினான் என்று கூறினார்களே, எத்தகைய தலத்தில் தடுத்து நிறுத்தினான்? கடைந்த திருப்பார் கடலிலிருந்து எடுக்கப்பட்ட பேராற்றல் கொண்ட அமுதத்தினை ஆற்றலாக இவன் பருகி இவனுக்கு வழங்கி அகத்தியன் விடுத்த வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமானுடைய வேண்டுகோளுக்கிணங்க அண்ட பிரம்மாண்ட பரந்தாமன் அவதாரத்தை என் கையில் கொடுத்து இவனுக்கு உள்ளுக்குள் சரீரத்திற்குள் புகுத்தாகிவிட்டது. எத்தகைய அவதாரத்தை? கல்கி அவதாரத்தை என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இனி கல்கி அவதாரம் கிடையாது, அடித்து கூறுகின்றோம். ஆதி கைலாய இறை சூட்சம நூலிலிருந்து அகத்தியன் பல்வேறு சச்சங்க விழாக்களில் உரைத்திருக்கின்றோம். இங்கும் அவ்வாறே உரைக்கின்றோம். கல்கி அவதாரம் இனி கிடையாது, சாய நமக. எடுக்கப்பட்டாகிவிட்டது. கல்கி அவதாரம்தான் சிவமகா வாழை சித்தன் என்னும் சிவ அவதாரம் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அவதார புருஷனாக அவதார சித்தனாக சிவமே மறுபடி அவதாரம் எடுத்த சித்தனாக ஒரு தலம் தேடி வந்து அமர்ந்த தலத்தை தேடி வந்து ஏற்றமுடன் அகத்தியன் பிரபஞ்ச ராஜ்யம் என்னும் அற்புதமான நிலை கொண்ட தலமதிலே இத்தகைய தலத்தை தேடி ஏற்றம் கொண்டு கோவில் மாநகருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அற்புதமான பரந்தாமனுடைய நாமம் கொண்ட அத்தகைய சிறு கிராமமாக விளங்குகின்ற ஏற்றம் கொண்ட பெருமாள் பட்டி என்கின்ற அத்தகைய கிராமத்தின் ஆற்றல் கொண்ட சச்சங்க பெருவிழாக்களின் மூலமாக செண்பகவள்ளி உடனுரை பூவடநாதன் ஆற்றலெல்லாம் ஒன்றாக நின்று நடத்திய சச்சங்க பெருவிழாக்கள் கண்டு ஏற்றமுடன் அப்பெருமாள் வட்டி என்னும் அத்தகைய கிராமமதிலே நச்சீடனாக வலம் வருகின்ற அருளாற்றலோடு இறை சபை சித்தனை நாடி வந்த ஏற்றம் கொண்ட மாரி மலையினுடைய நாமத்தை சாமியாக இணைத்து கொண்ட அச்சீடன் சொல் கேட்டு ஏற்றமுடன் சபை நாடி வந்த அருள் தம்பதியர் மழலையர்கள் இச்சச்சங்க பெருவிழாவை சித்தன் உரைத்தான். இறை அவதாரங்கள் சிவ அவதாரங்கள் சித்த அவதாரங்கள் அகத்தியனோடு இறைகணங்கள் எல்லாம் ராஜபூத சித்த கணங்கள் எல்லாம் வந்து அமர்ந்து நடத்துகின்ற சச்சங்க பெருவிழா ஒன்று போதும், ஓமகுண்டம் தேவையில்லை என்று கூறிய அற்புதமான தம்பதியரே வாழ்த்தி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஏனெனில் இன்று காலை கூட அவ்வை உரைத்தாள். இங்கு என்ன நிகழ்ந்தது தெரியுமோ? சித்தர்கள் எல்லாம் வர எத்தனித்து விட்டார்கள் என்று சச்சங்க பெருவிழாவிற்கு அனுமதி கிடைக்க பெற்றதோ அன்றைய நாளே பிரபஞ்ச மகாசபையில் இருக்கும் அற்புதமான கணங்கள் எல்லாம் இத்தலத்தில் காவலுக்கு அமைந்துவிடும். இது உண்மை, இது சத்தியம், இது பிரபஞ்ச மகாசபையின் விதி என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு அமர்ந்து விட்ட மின் இங்கு நடைபெறுகின்ற அத்துணை பணிகளையும் ஆற்றியது அவரவர்களுடைய பணியாற்றுவோர் உடல்களுக்குள் சென்று பணியாற்றுவது சித்தர்கள் தான் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அவரவர்கள் சிந்தைக்குள் புகுந்து அவர்கள் அறியாத சூட்சம ஆற்றலை அவர்களுக்குள் புகுத்தி அத்துணை பணியையும் ஆற்ற வைத்து ஏற்றமுடன் இன்று அதிகாலை அவ்வை கூறினால் அணையா ஓமகுண்டம் சிவகூரை தலமதிலே எரிந்து கொண்டிருக்கின்றதே, அவ் ஓமகுண்டத்தை இடம் மாற்றி இவ்வில்லத்தின் நடு அறையினிலே ஓமகுண்டம் எரிந்ததை அகத்தியன் கண்டோம் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அவ் எரிந்த ஓமகுண்டத்தை வளர்த்தவன் அகத்தியனும் லோமமுத்திர தேவியும் ஓம் அகதீசாக அதற்கு பணிவிடை ஆற்றியவன் சிவமகா வாழை சித்தன் தேவி பார்வதி சிவகணங்களோடு எம் சித்த சீடர் கணங்களோடு என்று உரைத்து மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இது நடந்தேறியது உண்மை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஏனெனில் உண்மையை உணர வேண்டுமெனில் உண்மை மெய்யாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றோம்.
மெய்யாக மெய்யோடு வலம் வருகின்ற பொழுது உண்மையை தவிர வேறு எதையும் அது ஏற்றுக்கொள்ளாது. உண்மைதான் என்று அகத்தியன் உரையாடுகின்ற உரைக்குள் இருக்கும் உன் மெய்யை ஏற்றுக்கொள்ளும் என்று கூறி மகிழ்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு சற்சங்க பெருவிழாவை நிகழ்த்தி இருக்கின்ற தம்பதியரே வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அற்புத நிலை கொண்ட அருளாற்றலோடு இறையாளர்கள் அல்ல வந்து அமர்ந்திருப்பவர்கள், இறையாளர்கள் அல்ல, இறையே வந்து அமர்ந்திருக்கின்றது என்ற நல்நம்பிக்கை நிலையோடு இவன் உரைத்தான். உடல் நல உபாதை கண்டு வந்து அமர்ந்த அத்தகைய வேலை முதல் அகத்தியனும் சிவமகா வாழை சித்தனும் உரையாடுவார்கள், ஆசியை வழங்கி விடுவார்கள். எவரெவரெல்லாம் எப்படி வந்தார்கள், எத்தகைய நன்மைதனை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது எங்கள் பணி அல்ல. எங்கள் பணி ஆசி வழங்குவது, யுகத்தை மாற்றுவது, தர்மயுகமாக மாற்றுவது. எம் சீடர்கள் இருக்கின்றார்களே, வந்தார்களே, வந்து ஆசி பெற்றார்களே, என்ன நிலையில் என்ன மாற்றம் கண்டு கொண்டு இருக்கின்றார்கள் எம் சபையில் இருந்து என்று எங்களை விட ஆவலாக யுகமாற்ற நிகழ்விலே படை வீரர்களாக முன்னெடுத்து செல்கின்ற சீடர்கள் கண்டு கொண்டு இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவர்கள் கூறினார்கள், அவர்கள் வந்தார்கள், ஆசி பெற்றார்கள், தெளிவாக உள்ளார்கள் ஐயா. இந்த அம்மையார் வந்த காலத்தில் தற்பொழுது பார்க்கின்ற பொழுது சுபிட்சம் அடைந்திருக்கிறார்கள் என்று மனம் மகிழ்கின்றோம் அகத்தியன சொற்களை கேட்டு என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அதுதான் சிவ பேராற்றல், அதுதான் சிவ கடாட்சம், அதுதான் 16 பேர்களையும் தன்னகம் தன் கரத்தில் வைத்துக் கொண்டு எவருக்கு வழங்குவோம் என்று காத்து கொண்டிருக்கின்ற சித்த கணங்கள் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. வைத்திருக்கின்றோம் சபை முழுவதும் புண்ணியத்தையும் புண்ணிய ஆற்றலையும் வைத்திருக்கின்றோமடா, வந்து பெற்று செல்லுங்கள் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அற்புதமான சித்தர்கள் தேவர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றார்கள். மானிடர்கள் எப்பொழுது மகோன்னத நிலை பெற்று ஞானியர்களாக வலம் வருவார்கள், ஞானியாக சபை நாடி வரும்போது அவனை இறைவனாக மாற்றி அனுப்புவது அகத்தியன் பணி என்று அமர்ந்திருக்கின்ற அகத்தியனோடு பணியாற்றுகின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற சித்தர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறுகின்றோம். அவ்வாறு வந்தமர்ந்த வேளை முதல் சுபிட்சம் பெற்று அற்புதமாக நிலை பெற்று ஏற்றமுடன் யோக நிலை பெற்று ஞான நிலையோடு மழலையர்களோடு தன் இல்ல நிலையில் உங்களை ஏற்றுக்கொண்ட இல்ல நிலை கொண்டோர்களுக்கெல்லாம் உங்கள் மூலமாக அகத்தியன் நல்ல ஆட்சிகளை உங்கள் மூலமாக வழங்கி மகிழ்கின்றோம் அகத்தியன். அற்புத நிலை கொண்ட சபைதனிலிருந்து இவ்வேளையைத்தான் சித்தனும் சீடர்களும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எவ்வாறு இவன் உரைத்தான் அல்லவா, தர்மம் புரியுங்கள், கைங்கரியம் செய்யுங்கள். தன்னிடம் உள்ள அத்தகைய பொருளாதார நிலை முழுவதையும் சித்தன் வழங்க கூறவில்லை, அதில் இருக்கின்ற சிறு நிலை எடுத்து வழங்குங்கள். அதையும் வழங்க தயாரில்லையெனில் உங்கள் வாய் மூலமாக ஒரு புன்னகை செலுத்துங்கள், சபை பற்றிய அற்புதமான நிலைதனை உரையுங்கள். சபை பற்றி எவனொருவன் மாற்றானிடம் நல்நிலையில் உரையாடுகின்றானோ அவனுக்குள் அகத்தியம் குடியிருக்கும் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. இந்நிலைதான் சபையில் நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றது. அற்புதமாக ஆற்றலை பகிர்கின்றோம், ஆற்றலை வழங்குகின்றோம். ஞானியாக வளம் வர செய்கின்ற ஆதிகரை சூட்சம நூலின் மூலமாக ஆசிகளை வழங்குகின்றோம். யார் வழங்குகின்றால் அகத்தியன் மட்டுமா வழங்குகின்றான்? அல்ல, அத்துணை கணங்களும் தயாராக நிற்கின்றன. இவன் உரைத்தானே, செண்பகவள்ளி பூவனநாதன் உடனுரை ஆலயத்தில் இருக்கும் அத்துணை கணங்களும் எங்களோடு வந்து அமர்ந்திருக்கின்றன என்று. உண்மை, துவார பாலகனும் துவார பாலகியும் வாயில் காவல் பணிபுரிகின்றனர். அமர்ந்திருக்கின்ற மேடைதனிலே அத்துணை கணங்களும் அமர்ந்திருக்கின்றன. ஏன் நீங்கள் உற்று நோக்கலாம், நேற்று வரை, நேற்றைய முன்தினம் வரை, ஏன் நாளை கூட, ஏன் சச்சங்க நிகழ்வு விழா முடிகின்ற பொழுது பொழிகின்ற அத்தகைய மாறிதனை தடுத்து நிறுத்தியது அகத்திய சூட்சமும் சித்த சிவ சூட்சமும் என்று கூறி மகிழ்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இந்நிலை நடந்தேறும் எவர் மூலமாக? உங்கள் மூலமாகவும் நடக்கும். நீங்களும் சிவமாகலாம், ஞானியாகலாம், சித்தனாகலாம். எப்பொழுது? எப்பொழுது? தன்னை இழக்கின்ற பொழுது, இரக்கம் கொள்கின்ற இடத்தில்தான் ஏற்றம் வரும் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. ஒரு பள்ளத்தை நோக்கி செல்லுங்கள், நிச்சயமாக மேடு உண்டல்லவா? பள்ளத்தை நோக்கி செல்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு உயரம் இருக்கும். அவ்வுயரம் அகத்திய சிகரமாக இருக்கும் என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. சிகரத்தை எட்டிய அவன் இமயத்தை தாண்டுகின்ற பேராற்றலை பெற்றிருக்கின்ற சிவமகா வாழை சித்தன் என்னும் புண்ணிய ஆசானாய் வளம் வரும் வாழும் குருவை வளம் வந்து ஆற்றல் பெற்று அனுக்கிரகம் பெற்று கடாட்சம் பெற்று நடத்துகின்ற இப்பெருவிழா சிறக்க, சச்சங்க விழா சிறக்க அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி வருகின்றனர்.
ஓம் அகதீசாய நமக. உண்மையில் யாம் உரைத்தோம், சபையின் ஆற்றலை, சித்தனின் ஆற்றலை, 14 லோகங்களில் இருக்கும் இறையாற்றல் எதுவென்று உரைத்தோம். அகத்தியன், சபையில் இன்னும் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது? வருவோர்களுடைய தடை நிலைகள். இகலோகத்தில் ஞானத்தை நோக்கி படையெடுக்க வேண்டுமெனில் எங்களுக்கு குறை தீர வேண்டும் அல்லவா? அக்குறைகள் எல்லாம் எதனால் வருகின்றன என்கின்ற சூட்சமத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார்கள். எதனை? முதலாவதாக ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்றார்கள். இவன் உரைத்தவாறு, நீர் செய்தாய் உனக்கு செய்யப்படுகின்றது, நீர் கொடுத்தாய் உனக்கு கொடுக்கப்படுகின்றது, நீர் விதைத்தாய் நீ விளைச்சல் அறுவடையை அறுக்கின்றாய் என்பதை சித்தன் உரைத்தான் அல்லவா? தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்னும் தத்துவத்தினை ஞான தத்துவமாக பறைசாற்றும் சபைதான் பிரபஞ்ச மகாசபை என்று கூறுகின்றோம். அகத்தியன், ஓம் அகதீசாய நமக. உனக்கு நடந்தேறிய அத்தகைய பாவ நிலைகளிலிருந்து உன்னை விமோசன நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஆற்றல் எவரால் முடியும் என்று உரைத்தான். சித்தர்களால் மட்டும்தான் முடியும் என்று அகத்தியன் அடித்து கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சிவத்தால் முடியாது, தேவி பார்வதியால் முடியாது, திருமுருகப் பெருமானால் முடியாது, ஏன் அவதாரங்களை எல்லாம் வைத்திருக்கின்ற மகாவிஷ்ணுவால் கூட முடியாது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. யாரால் முடியும் எனில், யாரால் முடியும்? சித்தர்களால் முடியும். அது எவரால் அவர்களை பணியாற்ற செய்ய முடியும்? சிவமகா வாழை சித்தனால் பணியாற்ற செய்ய கட்டளையிட முடியும். அது எவரால் அவனை கட்டளையிட முடியும்? மறுபடி வட்டத்திற்குள்ளே வருகின்றீர்களே. அகத்தியன் கூறுகின்றோம், இறைவனால் முடியாது உங்கள் கர்மவினையை அகற்ற, சித்தர்களால் தான் முடியும். அதற்கு சித்தர்களுக்கு கட்டளையிட சித்தர்களின் தலைவனாகிய அகத்தியனாலும் சிவமகா வாழை சித்தனாலும் முடியும். அது எவரால் முடியும்? உங்களுக்குள் இருக்கக்கூடிய சரணாகதி அகம்பாவம் நான் என்ற அகந்தை வெளிச்சென்று வாழும் குருவினுடைய திருவடியை இறுக பற்றி அவனுடைய திருவடி நனைகின்றவாறு கண்ணீர் மல்க நீர் வேண்டி வணங்கி தாழ் பணிந்து நிற்கின்ற பொழுது சூட்சமமாய் அவன் காலை பிடித்து இழுத்து விடாதீர்கள். அவனுக்கே கால் கொஞ்சம் வீங்கி இருக்கின்றது. சூட்சமமாக எங்கு இருந்த பொழுதும் அவன் தாளினை பிடித்து அவனை வணங்குகின்ற பொழுது அவன் மூலமாக அகத்தியனுக்கு கட்டளையிடப்பட்டு சிவம் அப்பணியை ஆற்றுவார் என்று கூறுகின்றோம். அகத்தியன், ஓம் அகதீசாய நமக. உங்களால் தான் முடியும், எவராலும் முடியாது. அவரவர்களுக்குள் இருக்கின்ற அகந்தை அழிகின்ற பொழுது உள்ளுக்குள் என்ன வரும்? அன்பு வரும், கருணை வரும், பாசம் வரும், பரிவு வரும், நேசம் வரும், ஞானம் வரும் என்று கூறுகின்றோம். அஞ்ஞானம் வந்த பொழுது அஞ்ஞானம் வேறறுக்கப்படுகின்றது, மெஞ்ஞானம் உயர்ந்தோங்குகின்றது. மெஞ்ஞானத்தை ஒருவன் கடைபிடிக்கின்றான் எனில் அவன் இன்ப துன்பங்களுக்கு பயப்பட தேவையில்லை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உண்மைதானே? ஞானி என்ன உணர்வான்? பாம்பு கடித்து விட்டதா, போ, அதோடைய கர்மா கடித்து விட்டது, என் கர்மா அதை கடி வாங்க வேண்டும் என்று இருக்கட்டும் என்று அச்சப்படாது அதனையும் ஏற்றுக்கொண்டு வலம் வருகின்றானே அவன் ஞானி. அதற்காக பாம்பு கடித்தால் அடிக்காமல் விட்டு விடாதீர்கள், அங்கிருந்து விலகி விடுங்கள், உங்கள் உயிருக்கு ஆபத்தாகிவிடும். இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு. இன்ப துன்பம் இரண்டும் மானிட வாழ்வில் நிச்சயமாக வரும். எப்பொழுது வரும்? எதற்காக வரும்? பாவ புண்ணியங்கள் இரு நிலையாக உங்களை சுற்றுகின்றன. இந்நிலை அனைத்தும் தன்னிலையால் தான், தன்னால் ஆற்றப்பட்ட வினை நிலையால் தான் என்று ஒருவன் வலம் வருகின்ற பொழுது அவனுக்கு பயம் இல்லை என்று கூறுகின்றோம். அவ்வாறு பயம் இல்லாமல் ஒரு வாழும் குருவை இறுக பற்றுகின்ற பொழுது இரண்டுக்கும் ஒன்றொன்று தொடர்பில்லாதது போல் தெரியும், ஆனால் தொடர்புண்டு. இறைவனால் முடியாது, ஆனால் இறைவனால் முடியும். இறைவனுக்கு அவன் பணியை ஆற்ற செய்வதற்கு எவரால் முடியும்? நீங்கள் சரணாகதி அடைகின்ற பொழுது சித்தர்கள் மூலமாக இறைவன் பணியாற்றுவான் என்று கூறி மகிழ்கின்றோம். அகத்தியன், ஓம் அகதீசாய நமக. வாழும் குருவை இறுக பற்றுகின்ற பொழுது அவனுடைய உபதேச நிலைகள் இருக்கின்றதல்லவா? உங்களுக்குள் இருக்கக்கூடிய அத்துணை பஞ்ச இந்திரியங்கள் மூலமாக நீங்கள் கெட்டு ஒழிகின்ற கலியுக சாக்கடை நிலைகளுக்குள் இருப்பவனை அவன் கையில் சாக்கடை நீர்பட்டாலும் பரவாயில்லை என்று கையை உள்வைத்து தூக்குகின்றான் சித்தன், ஒரு வாழும் குரு என்று கூறுகின்றோம். அகத்தியன், ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு உங்களை வெளியில் தூக்குகின்ற பொழுது வரமாட்டேன், இதற்குள் தான் இருப்பேன் என்றால் மீண்டும் தூக்குவான். அவனும் இறங்கி தூக்கி கொண்டிருக்கின்றான் என்போல் என்று கூறுகின்றோம். அகத்தியன், ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு தூக்குகின்ற பொழுது அவனும்
நனைவான், சாக்கடையில் புரள்வான். இருந்தாலும் சாக்கடையின் தத்துவத்தை உணர்ந்து அது அவனிடமிருந்து விலகிச் செல்கின்றது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலையிலிருந்து உங்களை மேலிழுக்கின்ற பொழுது பெறுகின்ற கர்ம வினைகளை எல்லாம், அத்தகைய கர்ம நிலைகளை எல்லாம் எவர் மூலமாக அவன் வெளிச்செலுத்துகின்றான்? ஆற்றல் கொண்ட சித்தர்கள், தேவர்கள், சிவ ஆற்றல், அவன் தவ ஆற்றலின் மூலமாக கர்ம வினைகளை எல்லாம் பிரபஞ்சத்தை நோக்கி சென்று விடுகின்றன. உங்களை நல் மானிடனாக வளம் வர வைக்கின்ற அற்புதமான ஆற்றலை அவன் பெற்று நீங்கள் வளம் வருகின்ற பொழுது உங்களுக்குள் இருக்கும் சிவம் விழித்தெழுந்து சிவமாக வளம் வருகின்ற பொழுது கர்ம வினை என் செய்யும் என்று வினவுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. திருமுருக பெருமானுடைய காலும் சதங்கையும் தோளும் தண்டமும் கண்ணில் தெரிகின்ற பொழுது எவ்வினை என் செய்யும்? அவன் உருவாக சித்தனை வாழும் குருவை காண்கின்ற பொழுது எதற்காக இகலோகத்தை கண்டு கலியுகத்தை கண்டு பயப்பட வேண்டும் என்று கூறுகின்றோம் அகத்தியன். சூட்சமத்திலும் இயல்பிலும் உங்களை நாடி வருகின்ற இடர்களை வேறறுத்து விடுகின்றான் சித்தன் என்று கூறுகின்றோம் அகத்தியன். அவ்வாறு இல் சபை அமைத்து, சபை நாடி வருகின்ற சீடர்களுக்கு இல் சபை அமைத்து, இல் சபை என்னும் ஆற்றல் கொண்ட அத்தகைய கூட்டங்கள் எல்லாம், சபை சீடர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு தலமதிலே பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை என்னும் சபையினுடைய கிளைச்சபை வேண்டும் என்று வினவிய அந்நிலைக்கு அத்தலமதிலே கிளைச்சபைகள் அமைக்கப்படுகின்றன. அகத்தியன் தலைமையில் சிவமகா வாழைச்சித்தன் முன்னிலையில் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு கிளைச்சபைகள் பல்வேறு தலங்களிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆற்றல் கொண்டு முதல் தலைநிலை கிளை சபையாக விளங்கும் ஏற்றம் கொண்ட எறும்பீசன் அமர்ந்த அரசாளும் தலமாம். அற்புத நீராற்றல் கொண்டு வலம் வருகின்ற அகிலாண்ட பரமேஸ்வரி அமர்ந்து அரசாளுகின்ற திருச்சி மாநகரிலே ஏற்றம் கொண்ட முதல் தலைநிலை கிளைச்சபை அமைக்கப்பட்டிருக்கின்றது என்று கூறுகின்றோம் அகத்தியர். ஓம் அகதீசாய நமக. அற்புதமான தென்பொதிகை மலைத்தொடரின் வடதொடர் அடிவாரத்திலே ஏற்றமுறை அமைந்திருக்கும் கொங்கு மண்டலமதிலே கிளைச்சபை அமைந்திருக்கின்றது. அருள் நிகழ்வாக ஆற்றலாக உலகாலும் நாயகன் அமர்ந்திருக்கின்ற தென்காசி தலமதிலே கிளைச்சபை, நெல்லை மாநகரிலே கிளைச்சபை, கோவில் மாநகரிலே பெரும் கிளைச்சபை அமையப்பட்டிருக்கின்றது என்று கூறி மகிழ்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அற்புதமாக ஏற்றம் கொண்ட பல்லவ தேயம் என்று கூறப்படுகின்ற அந்நகரிலே, செங்கல்பட்டு என்னும் அற்புதமான நகரிலே ஏற்றம் கொண்டு சிங்கப்பெருமாள் கோயில் என்னும் தலமதில் அமைந்திருக்கின்ற கிளைச்சபை தலைநிலை கொண்ட கிளைச்சபையாக, தமிழ் தேசத்தின் தலைநிலை கொண்ட கிளைச்சபையாக அமைந்திருக்கின்றது என்று கூறி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இவையெல்லாம் இயல்பாக கிளைச்சபைகள் சித்தனால், அகத்தியனால், சிவத்தால் உருவாக்கப்பட்டது. சூட்சமத்தில் ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் சபை அமர்ந்திருக்கின்றது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இல் சபையனில் அத்துணை ஆற்றலும் அங்கு அமர்ந்திருக்கின்றது. கிளை சபையனில் அத்துணை ஆற்றலும் அங்கு அமர்ந்திருக்கின்றது. அத்துணை சபைகளில் இருந்தும் தலைநிலை கிளைச்சபை மற்ற கிளைச்சபைகளிலிருந்தும் வந்திருக்கின்ற ஆசான் உள்ளிட்ட சீடர்களே சிவமகா வாழை சித்தனின் அடிதொட்டு வளம் வருகின்ற அற்புதமான அகத்திய செல்வங்களே வாழ்த்தி மகிழ்கின்றோம் அகத்தியன். எங்கெல்லாம் இகலோக பணியாற்றி கொண்டு வந்த காலங்களில் எல்லாம் அவரவர்களுக்கெல்லாம் பணி இல்லையா? இகலோகத்திலே பணியாற்றி வருகின்ற நேரங்களிலே சித்தன் அழைத்த கணம் சிவசபை சச்சங்க பெருவிழாவிற்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுக்க மாட்டானா என்று செவிகளிலே தன் சாதனத்தை வைத்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற சீடர்களே, அழைத்த கணம் வந்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான கணங்களின் நடுவே சீடர்களாக வளம் வந்து என் கண் முன்னால் சித்தர்களாக அமர்ந்திருக்கின்ற சீடர்களை வாழ்த்துகின்றோம் அகத்தியன். இச்சச்சங்க பெருவிழாவில் ஏற்றமுடன் இல் சபையினுடைய தம்பதியர் அழைத்து ஆற்றலாக இச்சபை நாடி சச்சங்க விழா நாடி உயர் நிலை கொண்டு வந்து அமர்ந்திருக்கின்ற அகத்தியனுடைய செல்வங்களாகிய 14 லோகங்களின் ஆற்றலையெல்லாம் பெற்றிருக்கின்ற இறையாளர்களாக வளம் வர வேண்டும் என்ற நினைவோடும், இறை என்றால் யார், இறையாற்றல் என்றால் எங்கிருக்கின்றது, இறையாற்றல் என்றால் எவ்வாறு அதனை பெற வேண்டும் என்ற அற்புத ஞான தத்துவத்தினை கேட்டுக் கொண்டிருக்கின்ற யாவருக்கும் அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றனர். ஓம் அகதீசாய நமக. இதுதான் உண்மையான இறை சச்சங்க பெருவிழா. ஏனெனில் இறை இருக்கும் இடம் உறைந்துதானே இருக்கும். இறை உரையாடுகின்ற பொழுது உறைந்துதானே கேட்டுக்கொண்டிருக்க முடியும். எங்கிருந்து வருகின்றது இவ்வார்த்தைகள், எவ்வாறு உரையாடுகின்றார்கள் இவ்வார்த்தைகள்? உரையாடவில்லை, இறையின் திருவிளையாடல் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அற்புதமாக ஏற்றமுடன் சபை நாடி இவன் உரைத்தவாறு வந்திருந்து அமர்ந்து பாவசாப விமோசன நிலை பெற்று இகலோக தடைகள் நீங்கி நல் ஞான நிலை கொண்டு வளம் வர வேண்டும். யாம் வினவினோமே, அவ்வப்பொழுது வருகின்ற தடைகள் எல்லாம் நீங்குகின்றன, சுபிட்சம் அடைகின்றார்கள். எப்படி அடைகின்றார்கள்? இவன் உரைத்தான், புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு
பாருங்கள் என்று, அங்கு வந்து பாருங்கள் என்று சஷ்டி பெருவிழா திதிகள் நடைபெறுகின்ற வேளை, ஏகாதசி திதி பெருவிழாக்கள் நடைபெறுகின்ற வேளை, வாசி பெருநாள், முழுமதி திருநாள் என்று கூறப்படுகின்ற அமாவாசை பௌர்ணமி திருநாளிலே பிரம்ம முகூர்த்த வேளையில் நடைபெறுகின்ற அற்புதமான கோமாதா பூஜைகளை வந்து கண்டுகளிக்கின்ற பொழுது, அக்கோமாதா பூஜை தனிலே நந்தினி உள்ளிட்ட அத்துணை ஆற்றலும் சிவ தேவ கணங்களெல்லாம் வந்து அமர்ந்து அருள்பாலிக்க வேண்டும் என்ற கட்டளை, அகத்தியன் இட்ட கட்டளை சிவமகா வாழை சித்தனாக உருவெடுத்து அங்கு நிற்கின்ற கோமாதாவிற்குள் இருந்து பரவுகின்ற பேராற்றல் வந்து நின்று சரணடையும் பொழுது முழுவதுமாக முதல் நிலையில் சபையை ஏற்று நின்று தன் குலதெய்வ ஆற்றலுக்கும் மேலாக சபையினுடைய சித்தனுடைய வாழும் குருவினுடைய ஆற்றலை நினைந்து வந்து கோமாதா பூஜை காண்கின்ற பொழுது அவர்களுக்குள் சிவமகா வாழை சித்தன் ஆற்றல் புகுந்து என்ன செய்கின்றது? கர்ம வினையை நீக்குகின்றது. எப்படியெனில் பல்வேறு ஜென்மங்களில் பிறந்த ஆன்மாக்கள் எல்லாம் வந்து அங்கு நிற்கின்றன. நீர் ஒருவன் வந்து நிற்பாய், உன்னை சுற்றி உன் பல்வேறு ஜென்ம ஆன்மாக்கள் வந்து நிற்கும். பாவங்களும் புண்ணியங்களும் கலந்தாற்றிய ஜென்மங்கள் ஆன்மாக்கள் வந்து நிற்கின்ற பொழுது பாவங்கள் களையப்படுகின்றன, புண்ணியங்கள் உன்னிடமிருந்து பெறப்பட்டு பிரபஞ்ச மகாசபையில் சேகரிக்கப்படுகின்றன என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. சேகரிக்கப்பட்ட புண்ணியத்தினை நீர் எப்பொழுது சரணாகதி அடைகின்றாயோ, நீர் வழங்கிய புண்ணியத்தின் பல்மடங்கான கோடான கோடி மடங்கு ஆற்றல் கொண்ட புண்ணியத்தினை உன்னோடு திருப்பி அனுப்பி விடுகின்றது சபை என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. புண்ணியத்தை பெற்று வலம் வருகின்ற பொழுது நீர் சென்று ஆற்றுகின்ற செயல்கள் எல்லாம் நீர் பெற்ற புண்ணியத்தால் உன் சரணாகதியால் வாழும் குருவினுடன் நீ கொண்ட அத்தகைய அடிபணிவு சரணாகதி நிலையின் மூலமாக அத்துணை தடைகளும் நீங்க பெற்று நீர் ஆற்றும் செயல் அனைத்தும் ஜெயமாக மாறுகின்றன. அகத்திய ஜெயமாக என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அதுதான் வந்து நின்ற கணம் தங்களது நிலைகள் எல்லாம் மாறுகின்றன, தோற்றம் மாறுகின்றன, அத்துணை செயல்களும் நற்செயல்களாக மாற்றப்படுகின்றன என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. எப்படி கர்ம வினை எப்படி போகும்? கிரக சஞ்சாரங்கள் இருக்கின்ற பொழுது வினை எப்படி முற்றிலுமாக மாறும்? அதற்கு விடை எது? அதற்கும் விடை சரணாகதி தான். நீ சரணாகதி அடைகின்ற பொழுது நவக்கிரகங்கள் உன்னை விட்டு 3 அடி விலகி நிற்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. நவக்கிரகங்கள் சிவசபை நாடி வருகின்ற பொழுது கிரகங்கள் அச்சப்படுகின்றன என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. அதனால் தான் பிரபஞ்ச மகாசபை நாடி வாருங்கள் என்று சித்தன் அழைத்தவுடன் கூறுவான், உங்களை தடுப்பார்கள். யாரெல்லாம் தடுப்பார்கள்? உங்கள் கர்ம வினை மற்றவர் வடிவத்தில் தடுப்பார்கள் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உன்னை சார்ந்த உறவாளர்கள், உன் நண்பர்கள், உன் அண்டை வீட்டார், இவர்களெல்லாம் என்ன சொல்வார்கள் தெரியுமா? சித்தன் என்றால் பைத்தியம் போல் தானே இருக்க வேண்டும், உளறிக்கொண்டு தானே தெரிய வேண்டும், வாயில் சீழ்வடிந்து அரைகுறை ஆடையோடு அங்கத்தில் அங்கங்கு குளிக்காது அழுக்காக திரிந்தால் தானே சித்தன் என்று கூறுவார்கள். அதையெல்லாம் பொய். கலியுகத்தில் அதையெல்லாம் பொய். பின் எது மெய்? எதுதான் மெய்? நீங்கள் கூறுங்கள். அகத்தியன் வினவுகின்றோம். எங்குதான் சிவம் இருக்கின்றார் என்று அகத்தியன் உரைத்து விட்டோம். உனக்குள் தான் இருக்கின்றார். நீர் எதற்கு பித்து பிடித்தவனை தேடி சென்று அலைந்து கொண்டிருக்கின்றாய்? வாயில் சீழ்வடிகின்றவனை கொண்டு தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய். அவன் உறவை விட்டு அவன் மனைவி அவனை விரட்டி, அவன் கணவன் அவனை விரட்டி, பெற்றோர் அவனை விரட்டி, பெற்றோரை மகன் மகள் விரட்டி பேதை போல் அலைந்து கொண்டிருக்கின்ற பைத்தியக்காரன் பின்னால் சித்தன் என்று தேடி அலைகின்ற கலியுகம் தானடா இது என்று அகத்தியன் கூறுகின்றான். ஓம் அகதீசாய நமக. ஒருவன் அற்புதமாக இகலோகத்திலே அனைத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள். வீடு வைத்துக் கொள்ளுங்கள், பங்களா கட்டி கொள்ளுங்கள், வாகனம் வைத்துக் கொள்ளுங்கள், உற்றார் உறவினர் அனைவரையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், கோடான கோடி சம்பாத்தியங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்கள், சுபிட்சமாக சுகமாக 16 பேர்களையும் ஐஸ்வர்யங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் பெற்றுக்கொள்கின்ற பொழுது ஒருவன் கண்ணில் கூட நீர் பெற்ற அச்சாதன நிலையால் கண்ணீர் வரக்கூடாது என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அத்துணையும் சேர்த்துக்கொள், அனைத்திற்கும் ஆற்றல் வழங்கப்படும். அவ்வாற்றலை எல்லாம் நீர் நல் நிலையில் பயன்படுத்துகின்ற பொழுது ஆற்றலாக நீர் சிவமாக வளம் வருவாய் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அப்படி சேர்த்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றவன் அத்துணையும் சேர்த்து கொண்டுதான் உங்கள் முன் காட்சியளிப்பான் என்று கூறி மகிழ்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. நாம் உரைத்தோமே எதையெல்லாம் இழந்திருக்கின்றான் என்று.
அனைத்தையும் இழந்தவன் சித்தன் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இல்லத்தை இழந்தவன், இல்லறத்தை இழந்தவன், துறவரம் செல்லவில்லை, இல்லறத்தை இழந்து இல்லத்தை யோக நிலையாக மாற்றி தன்னோடு இணைத்தவளை யோகியாக மாற்றி தன்னுடைய மழலையர்களையும் அற்புத ஞான நிலை கொண்டவர்களாக வளர்த்து ஏற்றமுடன் தன்னோடு இணைந்தவர்களை எல்லாம் எவ்வாறு நெருப்போடு இணைகின்ற அத்துணை நிலையும் தூயப்படுத்தப்படுகின்றதோ சுத்தப்படுத்தப்படுகின்றதோ அதுபோன்று அவனோடு இணைகின்ற சீடர்களை எல்லாம் சிவமகா வாழை சித்த ஜோதி என்னும் சிவஜோதியின் மூலமாக சுத்தப்படுத்துகின்ற அற்புதமான யோக நிலை கொண்டவன் தான் ஒரு உண்மையான வாழும் குரு. அவன்தான் அமர்ந்திருக்கின்றான் உங்கள் முன்னால் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இழப்பதற்கு எதுவும் இல்லை அவனிடம், சரீரம் தவிர அவனுடைய உயிர் தவிர என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. அதையும் இழப்பதற்கு தயாராகிவிட்டான் சித்தன் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. அவன் அருகில் தானே அகத்தியம் அமர்ந்திருக்கும், பின் எங்கு அமர்ந்திருக்கும்? ஓம் அகதீசாய நமக. அவன் அருகில் தான் சிவம் அமர்ந்திருக்கும், அவனுக்குள் தான் சிவம் அமர்ந்திருக்கும். ஏனெனில் அவனுக்குள் இருப்பது சிவமகா வாழை சித்த ஆற்றல். சிவமகா வாழை சித்த ஆற்றல் என்றால் என்ன? பல்வேறு யுகங்கள் என்று கூறினானே, ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒவ்வொரு சிவபெருமான் இருக்கின்றார். அத்துணை சிவபெருமானுக்குள்ளும் கணங்கள் இருக்கின்றன. அத்துணை சிவபெருமானுடைய ஆற்றல் கொண்ட கணங்கள் அத்துணை பேராற்றலையும் தாங்கிய அண்ட பிரம்மாண்ட ஒரு புண்ணிய நிலை கொண்ட வடிவம் தான் சிவமகா வாழை சித்த வடிவம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அதனால் தான் சிவம் அருகில் அமர்ந்திருக்கின்றார் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு அவனை இயக்க வைத்து இயங்கா நிலையில் சபையை இயக்கிக் கொண்டிருக்கின்ற அகத்தியனுக்குள் இருந்து இயங்குகின்ற ஆதி கைலாய இறை சூட்சமன் நூல் இயக்கும் இயக்கம்தான் சபை என்று கூறி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இயக்கத்தோடு இணைந்து பாருங்கள் உங்கள் இயக்கம் எப்படி இருக்கின்றது இகலோகத்தில் என்று உங்களை சுற்றி இருப்பவர்கள் அறிவார்கள் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒன்று கூறுகின்றோம், உங்களை விட்டு ஒவ்வொருவராக பிரிந்து செல்கின்றார்கள் எனில் எதற்காக? உன்னிடம் இல்ல கெட்ட குணங்களால் பிரிந்து செல்வது அது வேறு. நீர் செல்கின்ற ஆன்மீக பாதையை விமர்சிப்பார்கள். முதலாவதாக அவ்விமர்சனத்திற்கெல்லாம் நீர் செவி கொடுக்காது, நீர் செவியை அடைத்து அகத்தியன் காட்டிய வழியில் வாழும் குரு காட்டிய வழியில் நீர் செல்கின்ற பொழுது உன்னை நேசிக்காத ஒவ்வொருவரும் உன்னை விட்டு அகழ்வார்கள் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு கர்ம வினையால் ஒவ்வொருவரும் அகழ்கின்ற பொழுது அகல் விளக்காக எரிகின்ற ஜோதியாக சிவம் உள்ளுக்குள் எரிகின்ற பொழுது அஜோதியினுடைய ஆற்றல் கண்டு பிரிந்து சென்ற அத்துணை நிலைகளும் ஒரு நாள் உன் தாள் பிடித்து நிற்கும் என்று அகத்தியன் சூளுரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அதுதான் நிகழ்ந்தேறுகின்றது பிரபஞ்ச மகா சபையில், எங்கெங்கிலும் கிளை சபைகளிலும் கிளை சபை இல் சபை சீடர்களின் வாழ்விலும் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. வாழும் குருவை இறுக பற்றி செல்கின்ற ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் இத்தகைய பேராற்றல் நுழைகின்றது. இவ்வாறு நுழைந்து இவன் கூறுகின்ற வார்த்தை எங்கிருந்து வருகின்றது? தவம், யோகம், சித்தம், ஞானம் என்று கூறுகின்றார்களே, எப்படி ஒவ்வொரு சக்கரமாக மேல் சென்று மேல் இருக்கக்கூடிய தலை சக்கரத்திலே அமர்ந்த பொழுதுதான் ஒருவனுக்கு ஞானம் கிட்டும். வந்து அமர்ந்து பாருங்கடா சிவசபையிலே, ஒரு நொடியில் ஆதிரை சூட்சமன் நூலை இதுபோன்று ஞான ஜோதி ஏற்றி நெற்றி சுழுமுனையில் சிவமகா வாழை சித்தனை அமர வைத்து அழகு பார்க்கின்ற ஆற்றல் பெற்ற சபை என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அற்புதமாக எங்கெங்கிலும் காடு மழை கண்டு தவம் புரிய வேண்டாம், அமர்ந்த இடத்தில் உன் இல்லத்தில் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலைதனிலே அகத்திய நாமத்தினை 21 முறை, சிவமகா வாழை சித்த நாமத்தினை 21 முறை, உன் குலதெய்வ நாமத்தினை இணைத்துக் கொண்டு பிரபஞ்ச மகாசபை நாமத்தினை 21 முறை உரைத்து தென் திசை நோக்கி சபை திசை நோக்கி அமர்ந்து முழுவதுமாக முதல் நிலையில் சித்தனை சபையை நினைந்து அமர்ந்து பாருங்கள், இருக்கும் இடம் மறப்பீர்கள் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அதுதான் தவம், அதுதான் யோகம், அதுதான் அற்புதமான ஆழ்நிலை தவ பேராற்றல் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலையை எளிதாக கற்றுக் கொடுக்கும் சபை. மூச்சை அங்கிழுத்து இங்கிழுத்து மேலிழுத்து சிரசுக்கு இழுத்து மல்லாக்க விழுந்து மூச்சு போய் இறக்க சொல்லவில்லை எவரையும். அமைதியாக அமர்ந்து பார், அமைதியாக இருந்து பார், அமைதிக்கு பின்னால் சிவப்புயல் தோன்றும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய சிவப்புயல் தான் சிவமகா வாழை சித்த பேலை இறை சூட்சமன் நூல் பேலை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சுழுமுனையில் அத்துணை ஆற்றலையும் அமர வைக்கின்ற அற்புதமான ஆற்றல் பெற்றவன் சிவமகா வாழை சித்தன். அவனை நினைந்து அமருங்கள்,
உள்ளுக்குள் சிவமாக உங்களை நினைந்து அமருங்கள். உள்ளுக்குள் இருக்கின்ற ஆற்றலை நினைந்து அமருங்கள். ஆற்றல் எங்கிருந்து வருகின்றது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் யோகத்தின் மூலமாக என்று அகத்தியன் நல்ல ஆசிகளை, பேராற்றல் கொண்ட ஆசிகளை, எம் சபையின் ஆசிகளை சித்தனுக்கும் சித்தன் இல்லால் மலரேர்கள் சீடர்கள் யாவருக்கும் அற்புதமாக வழங்கி மகிழ்கின்றோம் இச்சற்சங்க விழாவினில் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அற்புத நிலை கொண்ட இச்சச்சங்க பெருவிழாவிலே ஞான நிலை கொண்ட சித்தன் உரைத்தவாறு வினாக்களை எழுப்புங்கள். உங்களுக்கு விடை கூற அகத்தியனாக சிவமாக அமர்ந்திருக்கின்றோம் என்று கூறி விடை பெறா நிலையில் அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக.